அன்புக்குரிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடம் 7 ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் வேலை செய்தல். இந்த பாடத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்குனா என்ன, அதே மாதிரி ஸ்ப்ரெட்ஷீட்னா என்ன, அதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, என்னென்ன செயல்பாடுகளை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க மாணவர்களே, நம்ம லெசனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டவணை செயலி ஒரு அறிமுகம். ஆமாம், அட்டவணை செயலினா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அட்டவணை செயலிக்கு இங்கிலீஷில் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, அட்டவணை செயலி அப்படிங்கிறது என்ன, ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி நாம் அதையும் சொல்லலாம். வாங்க, அதனுடைய விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அட்டவணை செயலி அலுவலக பயன்பாட்டிற்கு தேவையான தரவுகளை ஒருங்கிணைத்து ஆராய்ந்து சேமித்து அட்டவணை வடிவில் தருவதற்கு பயன்படும் மிக சிறந்த தானியங்கி கருவியாகும். இது அதனுடைய விளக்கம். பாருங்க எவ்வளவு தெளிவாக கொடுத்துருக்குறாங்கன்னு. அட்டவணை செயலி அப்படிங்கிறது அலுவலக பயன்பாட்டிற்கு தேவையான தரவுகள். ஆமாம், நம்ம அலுவலக பயன்பாட்டிற்கு தேவையான தரவுகள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறது, அதை ஆராய்ந்து அதை சேமிக்கிறது. அதுபோக பார்த்தீங்கன்னா அதை இது எப்படி தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை பொறுத்த வரைக்கும், இந்த அட்டவணை செயலியை பொறுத்த வரைக்கும் இது அட்டவணை வடிவில் நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லி, தானியங்கி கருவி அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. சிம்பிளாக ஆரம்பிச்சுங்க, அலுவலக பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, அதுதான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டவணை செயலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எப்படி நம்மளுக்கு டேட்டாவெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் அட்டவணை வடிவில் சேமித்து நம்மளுக்கு தேவையான போது தரக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் என்ன சொல்கிறோம், இந்த அட்டவணை செயலி அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது நாம் கைவழியே கணக்கீடுகளை செய்யும்போது நிறைய தவறுகள் எல்லாம் ஏற்படலாம். அதுக்கு ஒரு மாற்று வழியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரெட்ஷீட் உருவாக்கப்பட்டது. ஆமாம், அதாவது நம்ம கைவழி கணக்கீடுகளுக்கு இணையாக கணினியில் கணக்கீடுகளை செய்து பயன்படுத்துறதுக்காக இந்த அட்டவணை செயலி உருவாக்கப்பட்டது. ஓகே, ஆமாம், அதாவது கைவழி கணக்கீடுகளுக்கு பதிலாக கணினியை பயன்படுத்தி கணக்கீடுகளை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான் என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை செயலி அப்படின்னு சொல்லி நாம் அதையே சொல்லலாம். அடுத்து மாணவர்களே, அட்டவணை செயலில் தேக்கி வைத்து எந்த மதிப்புகளையும் பயனர் மாற்றி அமைத்து கொள்ள முடியும். அதாவது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் நாம் ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு அப்படின்னா அந்த டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம், நாம் எப்போ வேணாலும் நம்ம யூஸராகி நாம் என்ன பண்ணிக்கலாம், மாற்றி அமைத்து கொள்ளலாம். நீங்கள் ஒன்ஸ் மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே அந்த டேபிளில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டெல்லாம் ஈஸியாக நாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், அப்டேட் பண்ணிக்க முடியும், டெலீட் பண்ணிக்க முடியும், ஓகே, எடிட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அனைத்து வசதிகளுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்குது. இதன் மூலம் ஏற்படும் விளைவுகளால் கணக்கீட்டு மதிப்பில் ஏற்படும் மாற்றத்தை பயனர் அறியலாம். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் போட்டிருக்கிறோம். டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் ஷீட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே, ஸ்டூடெண்ட் நேமு, கிளாஸு, சப்ஜெக்ட் மார்க் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். டோட்டல் மார்க்கும் போட்டிருக்கிறோம். இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஏதாவது சப்ஜெக்ட் மார்க் மாற்றணும் அப்படின்னா நம்ம டோட்டல் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்னா இது சேஞ்ச் ஆகிரும். ஓகே, அந்த ஒரு வசதி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்குது. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா வாட் அனலைஸ் அப்படின்னு சொல்லி இதையும் சொல்கிறாங்க. என்ன எனில் பகுப்பாய்வு அப்படிங்கிறதுல பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மாணவர்களை, நவீன அட்டவணை செயலியில் தரவுகளை உரை அல்லது எண் அல்லது வரைபட வடிவில் தர முடியும். இப்போ வரக்கூடிய ஸ்ப்ரெட்ஷீட்டில் எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை என்ன பண்ணலாம், அதாவது எண் வடிவிலையும் தரும், வரைபட வடிவிலையும் தரும். இந்த வரைபட வடிவில் தருங்கிறது அதனுடைய ஸ்பெஷாலிட்டியே. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணை செயலியில் ஒன்றுக்கு மேற்பட்ட அட்டவணை தாள்களை நம்ம பயன்படுத்த முடியும். இந்த அட்டவணை தாள் அப்படிங்கிறது ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஆமாம், அட்டவணை தாள் அப்படிங்கிறது ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லி நாம் அதையே சொல்லலாம். அப்போ சிம்பிளே நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அதாவது இந்த ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது அலுவலக பயன்பாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்டவணை வடிவில் இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டவணை வடிவில் தான் சேமிக்கும். இதில் நம்ம ஒரு டேட்டாவை சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அதில் அந்த இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். நாம் ஒவ்வொரு இடத்துலையும் போய் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இது நமக்கு டேட்டாவெல்லாம் அதாவது எழுத்து, எண், உரை, வரைபட வடிவில் எல்லாமே தரக்கூடிய அளவில் இது ரொம்பவுமே பயன்படுது அப்படின்னு சொல்லி இதை நாம் சொல்லலாம். அடுத்து மாணவர்களே, இந்த அட்டவணை செயலினுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா டான் பிரிக்லின் மற்றும் பாப் பிராங்க்ஸ்டன் அப்படிங்கிறவங்க 1979ஆம் ஆண்டு ஆப்பிள் 2 என்ற கணிப்பொறிக்காக விசிகால்க் என்ற முதல் மின் அட்டவணை செயலி உருவாக்கினர். இதெல்லாம் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டுமானவர்களே. இதில் இருந்தாலும் 1 மார்க் கேட்பாங்க. அதாவது முதல் மின் அட்டவணை செயலி என்றால் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும், விசிகால்க்னு எழுதணும். இது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டால் 1979 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும். இது யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டான் பிரிக்லின் மற்றும் பாப் பிராங்க்ஸ்டன் அப்படிங்கிற இருவர் தான் வந்து என்ன பண்ணாங்க, இந்த விசிகால்ங்கிற முதல் மின் அட்டவணை செயலை வந்து உருவாக்குனாங்க. இதை வந்து எக்காரணத்து கூட நீங்கள் மறந்துடக்கூடாது. முதல் மின் அட்டவணை செயலினாவே விசிகால்க்கு தான். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துட வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னர் தான் லோட்டஸ் கார்பரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா லோட்டஸ் 1 2 3 அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்து உருவாக்குறாங்க பாருங்க. அதாவது இந்த விசிகால்க்கு அடுத்ததா எந்த ஸ்ப்ரெட்ஷீட் உருவாக்குறாங்க, எந்த நிறுவனம் உருவாக்குது, லோட்டஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனம் லோட்டஸ் 1 2 3 அப்படிங்கிற அட்டவணை செயலியை எந்த ஆண்டு உருவாக்குனாங்க, 1982ஆம் ஆண்டு உருவாக்குனாங்க. இதையும் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். லோட்டஸ் கார்பரேஷன் உருவாக்குன அட்டவணை செயலி லோட்டஸ் 1 2 3 எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் 1982ஆம் ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நுண்ணறைகளுக்கு பெயரிடுதல் மற்றும் மேக்ரோஸ் போன்றவை லோட்டஸ் 1 2 3இல் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1987இல் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் எக்ஸல் என்ற அட்டவணை செயலியை அறிமுகப்படுத்தியது. பாருங்க, இப்போ நம்ம பிரபலமாக பயன்படுத்தக்கூடிய அந்த எம்எஸ் ஆஃபீஸ், அதாவது எம்எஸ் எக்ஸல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் நிறுவனம் தான் உருவாக்குச்சு. எந்த ஆண்டு உருவாக்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987ஆம் ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்டிருப்பாங்க. அதாவது சுட்டியை பயன்படுத்தி வரைகலை பயனர் இடைமுகம், அதாவது கிராபிக்கல் யூசர் இன்டர்பேஸ் வசதியை எக்ஸல் அட்டவணை செயலில் செயல்படுத்தப்பட்டது. இந்த ஜியூஐங்கிற அந்த மெத்தடை எந்த அட்டவணை செயலி பயன்படுத்தப்பட்டது, மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனுடைய எம்எஸ் எக்ஸல்ல தான் வந்து பயன்படுத்தப்பட்டது. பல்வேறு அட்டவணை செயலி மென்பொருள்களில் இருந்த போதிலும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மிகவும் பிரபலமான ஒன்றாகும். இன்னைக்கு நிறைய ஸ்ப்ரெட்ஷீட் இருந்தாலும் அட்டவணை செயலி இருந்தாலும் அதில் ரொம்ப பிரபலம் அப்படின்னா எதை சொல்லலாம், இந்த மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனுடைய எம்எஸ் எக்ஸலை சொல்லலாம். நிறைய நிறுவனங்கள் வந்து அட்டவணை செயலை உருவாக்கி இருக்குது. இப்போ ஆப்பிள் 2க்காக உருவாக்கப்பட்டது இந்த விசிகால்க்கு, லோட்டஸ் கார்பரேஷன் உருவாக்குனது லோட்டஸ் 1 2 3 அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் உருவாக்குனது எம்எஸ் எக்ஸல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டார் ஆபீஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் பயன்படுத்தினாங்க. அந்த ஸ்டார் ஆபீஸ் அப்படிங்கிற அந்த பேக்கேஜ், அதாவது ஸ்டார் ஆபீஸ் கால்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்டவணை செயலியை யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைன் மைக்ரோ சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனம் தான் அதை வந்து உருவாக்குச்சு. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கூடியது ஓப்பன் ஆபீஸ் கால்க்கு. இந்த ஓப்பன் ஆபீஸ் கால்க்கு அட்டவணை செயலை நிர்வகிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து இதையே நிர்வகிக்குது. இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி போர்லாண்ட் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா கோட்ரப்ரோ அப்படிங்கிற ஒரு அட்டவணை செயலியில் உருவாக்குச்சு அப்படிங்கிற அந்த விவரமெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. சிம்பிளாக இதையெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து மாணவர்களே, உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதியில் அட்டவணை செயலின் தந்தை அப்படின்னா டான் பிரிக்லின் தான். ஆமாம், பாப் பிராங்க்ஸ்டன் டான் பிரிக்லின் அப்படின்னு சொன்ன பார்த்தியா, அதில் டான் பிரிக்லின் தான் அட்டவணை செயலியினுடைய தந்தை. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்டுருவாங்க. அட்டவணை செயலியினுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும், டான் பிரிக்லின் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். முதல் மின் அட்டவணை செயலி விசிகால்க்கை உருவாக்கிய டான் பிரிக்லின் மற்றும் பாப் பிராங்க்ஸ்டன் ஆகிய இருவரில் 1951 ஜூலை 16 பிறந்த டேனியல் சிங்கர் டான் பிரிக்லின் அட்டவணை செயலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். நோட் பண்ணிக்கங்க, இதெல்லாம் அட்டவணை செயலின் தந்தைனா எனது டான் பிரிக்லின் தான். டான் பிரிக்லின் சாஃப்ட்வேர் கார்டன், அதாவது இன்கார்பரேஷன் என்ற நிறுவனத்தை உருவாக்கி அதற்கு தலைவராக உள்ளார். மேலும் web.com சொந்தமான டெரிலிக்ஸ் கார்பரேஷன் என்ற நிறுவனத்திற்கும் தலைவராக உள்ளார். தற்போது ஆல்பா சாஃப்ட்வேர் என்ற நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாகவும் பணியாற்றி வருகிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டான் பிரிக்லினுடைய விவரங்கள். ஓகே, அடுத்து மாணவர்களே, ஓப்பன் ஆபீஸ் கால்க்கு ஒரு பிரபலமான திறந்த மூல அட்டவணை செயலியாகும். இந்த ஓப்பன் ஆபீஸ் கால்க் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸில் இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். இதை யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி அப்படிங்கிற நிறுவனம் தான் அதை வந்து நிர்வகிக்கிறது. 1985 ஜெர்மன் நிறுவனமான ஸ்டார் டிவிஷன் உருவாக்கி ஸ்டார் ஆபீஸ் கால்க் ஓப்பன் ஆபீஸ் கால்க் மூலம் பயன்பாடாகும். நோட் பண்ணிக்கங்க. அதாவது 1985 ஜெர்மன் நிறுவனம் ஸ்டார் டிவிஷன் அதாவது உருவாக்கி ஸ்டார் ஆபீஸ் கால்க் ஓப்பன் ஆபீஸ் கால்க்கின் மூல பயன்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் ஸ்டார் ஆபீஸ் கால்க்கு சன் மைக்ரோ சிஸ்டம் வந்து உருவாக்குச்சு அப்படின்னு, அதைத்தான் இங்கே சொல்லிக்கிறாங்க. ஓகே, ஆமாம், ஓப்பன் ஆபீஸ் கால்க்கினுடைய மூல பயன்பாடு இந்த ஸ்டார் ஆபீஸ் கால்க் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து மாணவர்களை, ஓப்பன் ஆபீஸ் கால்க்கில் வேலை செய்தல். ஓகே, கால்க் என்பது ஓப்பன் ஆபீஸ் தொகுப்பில் உள்ள அட்டவணை செயலியாகும். கால்க் அப்படிங்கிறது என்ன, ஓப்பன் ஆபீஸ் தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு
ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஓப்பன் ஆஃபீஸில் நிறைய இருக்குது. ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் இருக்குது. நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பார்த்தோம், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் இருக்குது, ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே நாம் இதுக்கு முன்னாடி சாப்டர்லையும் நாம் பார்த்துருக்குறோம். ஓகே, அடுத்து அட்டவணை செயலில் எந்த விதமான தரவுகளையும் உள்ளீடாக கொடுத்து செயலாக்கம் செய்து வெளியீட்டை பெற முடியும். இந்த அட்டவணை செயலை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தரவுகளையும் நாம் இன்புட்டாக கொடுத்து அவுட்புட்டாக வந்து கெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எண்ணில் பகுப்பாய்வு முறையின் மூலம் ஏதேனும் ஒரு தரவை மீண்டும் தட்டச்சு செய்யாமல் மாற்றம் மட்டும் செய்தால் அவற்றின் வெளியீடுகள் எவ்வாறு மாறுகிறது என்பதை எளிதாக பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன், இப்போ மார்க் ஷீட் போட்டிருக்கிறோம், ஒரு டோட்டல் போட்டிருக்கிறோம், ஆவரேஜ் போட்டிருக்கிறோம். பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்னுடைய டேட்டா மட்டும் மார்க்கை மாற்றணும் அப்படின்னா டோட்டல்லையும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும், ஆவரேஜும் மாறிடும். அந்த கான்செப்ட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா எண்ணில் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மாணவர்களே, ஓப்பன் ஆஃபீஸ் கால்கின் சிறப்பியல்புகள் எக்ஸல் அட்டவணை செயலியுடன் இணைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம் என்ன அப்படின்னு. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அட்டவணை செயலிகளை திறக்கவும் பதிப்பாய்வு செய்யவும் மற்றும் சேமிக்கவும் முடியும். ஆமாம், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து அட்டவணை செயலியை வந்து திறக்கலாம், பதிப்பாய்வு செய்யலாம், சேமிக்க முடியும். அடுத்து தானியங்கி கூட்டல் ஆட்டோசம் நுண்ணறை தொகுப்பில் உள்ள மதிப்புகளின் கூட்டுத்தொகையை கண்டறிய உதவும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் இருக்குது, ஒரு 50 ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் இருக்குது அப்படின்னா இதுலேயே ஆட்டோசம் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோசம்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், 100 பேர் இருந்தாலும் சரி, 50 பேர் இருந்தாலும் சரி, 500 பேர் இருந்தாலும் சரி, என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அது சம் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். அடுத்து மாணவர்களை பட்டியல் தானியங்கி நிரப்பி லிஸ்ட் ஆட்டோபில் அப்படிங்கிற ஒரு பட்டியலின் இறுதியில் சில புதிய தரவுகளை சேர்க்கும் போது மற்ற நுண்ணறைகளுக்கு செய்யப்படும் வடிவூட்டல்கள் தானாக புதிய தரவுகளுக்கும் நீட்டிக்கப்படும். இப்போ ஏற்கனவே நாம் ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில் வச்சுக்கிறோம், அதுக்கெல்லாம் நம்ம வடிவூட்டல் செஞ்சுக்கிறோம், ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்தது 11வது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டீட்டெயில் கொடுக்குறோம்னா ஏற்கனவே இருந்த அந்த ஃபார்மேட்டிங்கை நம்ம புதிதாக கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாவுக்கு வந்து இது வந்து சேர்க்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகே மாணவர்களே, அடுத்தது பார்த்தீங்கன்னா தானியங்கி நிரப்பி ஆட்டோ பில் அப்படின்னு சொல்லக்கூடியது கால வரிசைப்படியான தேதிகள் அல்லது வரிசை எண்கள் அல்லது மீண்டும் மீண்டும் காட்சிப்படுத்த வேண்டிய உரைகளை அனைத்து நுண்ணறைகளிலும் விரைவாக தோன்ற செய்ய தானியங்கி நிரப்பி வசதி வகை செய்கிறது அப்படிங்கிற. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சீரியல் நம்பர் கொடுக்க வரிசை எண் கொடுக்கறது, தொடர்ந்து வந்து ஒரு பர்டிகுலர் இடைவெளி விட்டு டேட்டை வந்து பில் பண்ணுறது, மந்த்தை வந்து பில் பண்ணுறது, இதற்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கால்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, விளக்கப்படம் சார்ட் தரவுகளை வட்டம் பட்டை கோட்டு போன்றவற்றை விளக்கப்படங்களாக தருவதற்கு பயன்படுகிறது. அதாவது பை சார்ட்டு, பார்ட் சார்ட்டு, லைன் சார்ட்டு, இந்த மாதிரி நாம் விளக்கப்படங்கள் எல்லாம் வந்து நாம் இதில் கால்கில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா செயற்கூறுகள் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த ஃபார்முலா எல்லாமே வந்து நம்ம கால்கில் பயன்படுத்த முடியும். அதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு புக்கில் நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்குது, அதில் வரும்போது எல்லாமே நாம் பார்க்கலாம். அடுத்து தரவுத்தள செயற்கூறுகள் டேட்டா பேஸ் ஃபங்க்ஷன்ஸ் தரவுகளை ஒழுங்குபடுத்தி வடிகட்டி சேமிக்க உதவுகிறது. பர்டிகுலர் டேட்டாவை வந்து நாம் வரிசைப்படுத்துறது, பர்டிகுலர் டேட்டா மட்டும் நம்மளுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி வசதிகளுக்கெல்லாம் வந்து இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இந்த முதல் மின் அட்டவணை செயலிக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. வாங்க மாணவர்களை இதையும் பார்க்கலாம். விசிகால்க் என்பது விசிபிள் கால்குலேட்டர். நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களே, இதெல்லாம் 1 மார்க் கேட்டுருவாங்க. இது ஆப்பிள் 2 என்ற கணிப்பொறிக்காக விசிகால்க் என்ற நிறுவனத்தால் தனியார் கணிப்பொறிக்காக வடிவமைக்கப்பட்ட முதல் அட்டவணை செயலியாகும். பொழுதுபோக்குக்காக சேகரித்தல் மற்றும் பயன்படுத்தப்படும் நிலையில் இருந்த கணிப்பொறிகளை தீவிர வணிக நோக்கில் கணிப்பொறிகளை பயன்படுத்தும் வகையில் மாற்றம் பெற விசிகால்க் முக்கிய பங்காற்றியுள்ளது. ஆமாம், அதாவது ஒரு சாதாரணமாக பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தப்பட்டிருந்த கம்ப்யூட்டரை அதாவது வணிக நோக்கத்தில் பயன்படுத்துறதுக்கு முக்கிய காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விசிகால்க் அப்படின்னு சொல்லலாம். காரணம் அப்படின்னா அதனுடைய பயன்பாடுகள் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து யூசரை வந்து கவர்ந்துருக்குது. அடுத்த 2 ஆண்டுகளில் IBM தனியார் கணிப்பொறிகளை அறிமுகப்படுத்தியது. 6 ஆண்டுகளில் 7 லட்சம் பிரதிகள் வரை விற்பனை செய்யப்பட்டது. அதன் வரலாற்றில் சுமார் 1 மில்லியன் பிரதிகள் வரை விற்பனை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த விசிகால்க்கு பற்றி நிறைய விவரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இதையெல்லாம் நீங்கள் மாணவர்களை நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். சிம்பிளாக அட்டவணை செயலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிப்பொறியை கொண்டு, அதாவது கணிப்பொறியில் நெடுவரிசைகளை கொண்டு அட்டவணை அறிக்கைகளை உருவாக்க பயன்படும் ஒரு கணக்கீட்டு தாள் அப்படின்னு சொல்லி நாம் அதை சிம்பிளாக சொல்லலாம். ஓகே, கம்ப்யூட்டர் பயன்படுத்தி நம்ம செயல்படுத்த முடியும். அதே மாதிரி இது வந்து நெடுவரிசைகளை கொண்டு இருக்கும். ஓகே,
அந்த நெடுவரிசைகளை கொண்டு அட்டவணை அறிக்கைகளை உருவாக்க பயன்படும் ஒரு கணக்கீட்டு தாள் அப்படின்னு சொல்லி இதுக்கு நாம சிம்பிளா விளக்கம் சொல்ல முடியும். ஓகே மாணவர்களே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஆஃபீஸ் அட்டவணை அதாவது இந்த புதிய அட்டவணை தாளை எப்படி வந்து உருவாக்குறது, இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்ல எப்படி வந்து ஒரு அட்டவணை தாளை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. வாங்க என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா மாணவர்களே, அதாவது ஸ்டார் ஆஃபீஸ் கால்கில் ஒரு புதிய அட்டவணை தாளை பல்வேறு முறைகளில் உருவாக்கலாம். ஸ்டார்ட், ஆல் ப்ரோக்ராம்ஸ், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க், இப்படித்தான் வந்து நாம ஒரு ஓப்பன் ஆஃபீஸ் கால்கை வந்து அட்டவணை செயலியை திறக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் மெனுக்கு போய்க்கணும், ஆல் ப்ரோக்ராம்ஸ் போய்க்கணும், ஓப்பன் ஆஃபீஸில் போயிட்டு ஓப்பன் ஆஃபீஸ் கால்கை கிளிக் பண்ணலாம். இது நீ எதுவுமே வந்து நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணாது இருந்தால் இந்த மெத்தேடு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, ஸ்டார் சென்டர் மூலம் வந்து நாம ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு திறக்கலாம். அடுத்து விண்டோஸ் திறமையகப்புள்ள ஓப்பன் ஆஃபீஸ் பணிக்குறியை இருமுறை கிளிக் செய்தும் நாம என்ன பண்ணலாம், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு வந்து திறக்கலாம். அடுத்தது ஸ்டார் ஆஃபீஸ் முகப்புத்திரை ஸ்டார் சென்டர் என்று பெயர். ஸ்டார் ஆஃபீஸினுடைய முகப்புத்திரைக்கு என்ன பேருனா ஸ்டார் சென்டர்னு பேரு. இதுல கூட நம்ம கால்க்கை வந்து நாம கிளிக் பண்ணி திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஓப்பன் ஆஃபீஸ் எந்த ஒரு பயன்பாட்டிலிருந்து ஃபைல் நியூ ஸ்ப்ரெட்ஷீட் என்ற கட்டளை மூலமும் நம்ம புதிய அட்டவணை செயலி உருவாக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் இருந்துட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கை வந்து திறக்கலாம். அதை எப்படி திறக்கிறதுனா, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் இருந்தீங்கன்னா ஃபைல் மெனுவில் போயிட்டு நியூ போயிட்டு ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், இந்த புதிய அட்டவணை செயலி வந்து உருவாக்கப்படும். இத்தனை வழிமுறைகளில் வந்து நம்ம அட்டவணை செயலியை வந்து நாம திறக்கலாம், உருவாக்கலாம். ஓகே மாணவர்களே, இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து மாணவர்களே, மேலே விவரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு வழிமுறையை பயன்படுத்தி ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் திறக்கும் போது படம் 7.2 காட்டப்பட்டுள்ளபடி சன்னல் திரை தோன்றும். கால்கின் வெளிப்புற சன்னல் திரை மற்ற ஓப்பன் ஆஃபீஸ் சன்னல் திரை போன்று இருக்கும். கால்க் சன்னல் திரையின் முக்கிய பகுதி பணிப்பகுதி அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் சன்னல் திரையினுடைய முக்கிய பகுதி ஒர்க் ஏரியா அப்படின்னு சொல்றான். அட்டவணைத்தாள் ஒர்க் ஷீட் என்று அழைக்கப்படுகிறது. அட்டவணைத்தாள் என்ன சொல்றா, ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லி நாம் அதையே சொல்றோம். இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்ல கேட்பாங்க. அட்டவணைத்தாள் என்பது கட்டங்களுடன் கூடிய நுண்ணறைகளை கொண்ட ஒரு அமைப்பாகும். அட்டவணைத்தாள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், கட்டங்களுடன் கூடிய நுண்ணறைகளை கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதன் ஒவ்வொரு நுண்ணறையிலும் நிரலாக்கப்பட்ட கணிப்பான்கள் இணைந்துள்ளது. அதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நுண்ணறையிலும் ஒரு கால்குலேட்டர் வந்து இருக்குது, நிரலாக்கப்பட்ட கணிப்பான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே, அதாவது ஒவ்வொரு நுண்ணறையிலும் என்ன இருக்குது, நிரலாக்கப்பட்ட கணிப்பான் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு புதிய அட்டவணை செயலியை திறக்கும் போது கொடாநிலையாக 3 அட்டவணை தாள்கள் இருக்கும். ஆமா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் 1 மார்க்ல கேட்டு, ஒரு புதிய அட்டவணை செயலை உருவாக்கும் போது டிஃபால்ட்டா எத்தனை ஒர்க் ஷீட் இருக்கும், இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஒர்க் ஷீட் இருக்கும். தேவையெனில் இன்னும் அதிகமான அட்டவணை தாள்களை சேர்த்து கொண்டு ஒருங்கிணைக்க முடியும். நம்மளுக்கு தேவைப்பட்ட என்ன பண்ணிக்கலாம், நம்ம மேலும் வந்து கூடுதலான அட்டவணை தாள்களை எல்லாம் நாம திறக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இங்க 7.1ல கொடுத்துருக்கூடிய படம் ஸ்டார் சென்டர் மூலமா வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்து ஓப்பன் பண்றது. இங்க 7.2ல கொடுத்துருக்கூடியது ஸ்டார்ட்ல ஆல் ப்ரோக்ராம்ஸ்ல போயிட்டு ஓப்பன் ஆஃபீஸ்ல போயிட்டு ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் மூலமா திறக்கிறது. சரி, இதை எப்படி அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். வாங்க திறக்கிறத பத்தி நாம பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் மெனுக்கு போய்க்கிறோம். போயிட்டு என்ன பண்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ப்ரோக்ராம்ஸ் போய்க்கிறீங்க. இதுல ஓப்பன் ஆஃபீஸ், இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எப்படி ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு வந்து திறக்கிறது அப்படின்னு சொல்றேன். ஓப்பன் ஆஃபீஸ்ல 4.1.7 கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணீங்கன்னா அதில் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு வந்து ஓப்பன் ஆயிரும், திறக்கப்படும். சிம்பிளா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்டார்ட் மெனுக்கு போய்க்குங்க, ஆல் ப்ரோக்ராம்ஸ் போய்க்குங்க. போயிட்டு என்ன பண்ணணும், ஓப்பன் ஆஃபீஸ், ஆமாம் ஓப்பன் ஆஃபீஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு இருக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா திறக்கும். நீங்கள் அதற்கு முன்னாடி நீங்கள் ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஓகே மாணவர்களே, இதை வந்து ஓப்பன் ஆஃபீஸ் கால்க், அதாவது ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன இருக்குது, நம்ம வந்து புதிதாக வந்து திறந்திருக்கிறோம். ஓகே, இதை வந்து இப்போ ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் ஆகிடுச்சு. நாம் எந்த ஒரு பெயரும் இதுக்கு கொடுக்கல அப்படின்னா அன்டைட்டில்டு 1ங்கிற பெயரில் தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து என்னது, தலைப்பு பட்டை. இது வந்து பட்டிப்பட்டை மெனு பார்னு சொல்லலாம்.
இது டூல் பார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆமாம், ஸ்டாண்டர்ட் டூல் பார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் ஃபார்மேட்டிங் டூல் பார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னா கட்டம் கட்டமாக இருக்குது. இந்த சீட்டுக்கு பேர் தான் ஸ்ப்ரெட் சீட், அதாவது அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஏரியாவில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதை நம்ம ஒர்க் சீட் அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு கட்டங்கள். இந்த கட்டங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் டேபிள் போட்டிருப்போம். டேபிளில் வரிசையும் நெடுவரிசையும் சந்திக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சிற்றறை அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்கே வரிசையும் நெடுவரிசையும் சந்திக்கக்கூடிய இடத்த நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பாக்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறை செல் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் என்ன இதில் வந்து இது ஒரு கால்குலேட்டர், அதாவது நிரலாக்கப்பட்ட கணிப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் நாம் பார்த்தோம். மறுபடியும் நான் உங்களுக்கு இதை விளக்குறேன். வாங்க நம்ம இப்போ உங்களுக்கு பாடத்துக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மாணவர்களே, ஒவ்வொன்றையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட் இருக்கக்கூடியது தலைப்பு பட்டை. ஆமாம், டைட்டில் பார். ஓகே, இந்த அன்டைட்டில்டு ஒன்று ஓப்பன் ஆஃபீஸ் கால்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் என்னது, டைட்டில் பார். வாங்க நான் உங்களுக்கு சாஃப்ட்வேர்லேயே காமிக்கிறேன். இந்த அன்டைட்டில்டு ஒன்று ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்குங்கிறது டைட்டில் பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக கொடுத்துருக்கூடியது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டு பொத்தான்கள். ஆமாம், ரெண்டாவதாக கொடுத்துருக்கூடியது கட்டுப்பாட்டு பொத்தான்கள். இந்த பொத்தான்கள் ஏற்கனவே நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லேயே பார்த்துருக்குறோம். இது கட்டுப்பாட்டு பொத்தான்கள். இது மினிமைஸு, மேக்ஸிமைஸ், ரீஸ்டோர்னு இந்த ஒரே பட்டனை சொல்லலாம். அடுத்தது வந்து இது க்ளோஸ். ஓகே, ஆமாம், இந்த இன்ட்டு மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், இது வந்து க்ளோஸ் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, உங்களுக்கு மூணாவதாக கொடுத்துருக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டிப்பட்டை, மெனு பார். ஓகே, இந்த ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மட் டூல்ஸ், டேட்டா விண்டோ, ஹெல்ப் எல்லாம் இது என்ன சொல்கிறோம், மெனு பார் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏற்கனவே நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் இருக்கிற அந்த பட்டிப்பட்டையை ஒத்ததாக தான் இது வந்து இடம்பெற்றிருக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா மாணவர்களே கருவிப்பட்டை. ஆமாம், நாலாவது இருக்கக்கூடியது என்ன சொல்கிறாங்க, கருவிப்பட்டை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்க, கருவிப்பட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஐந்தாவது இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர் பெட்டி அல்லது முகவரி பெட்டி, நேம் பாக்ஸ் அல்லது அட்ரஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மாணவர்களே, அதாவது இந்த நுண்ணறையே எங்கே செலக்ட் ஆகிருக்குதோ அது வந்து ஆக்டிவ் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நீங்கள் வந்து முதல்ல ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த நுண்ணறை, அதாவது இதுக்கு என்ன பேர் அப்படின்னா நுண்ணறை சுட்டி செல் பாயிண்டர் அப்படின்னு இதை சொல்லக்கூடியது. இது செவ்வக வடிவத்தில் இருக்கும். எந்த செல்லில் வந்து செல் பாயிண்ட் இருக்குதோ அது வந்து என்னது உங்களுக்கு வந்து செலக்ட் ஆன மாதிரி ஒரு தோற்றத்தில் அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஆமாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணோடனே அது வந்து A1, அதாவது ABCடியில் இருக்கிறதெல்லாம் நெடுவரிசை, 1 2 3 இருக்கிறதெல்லாம் வரிசை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் வரிசை, இதெல்லாம் நெடுவரிசை. அதாவது இது எப்படி இதனுடைய அட்ரஸ் விளக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற நெடுவரிசையிலையும் 1வது வரிசையிலையும் இந்த செல் பாயிண்டர் இருக்குது, இந்த நுண்ணறை சுட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் எது சொல்லுது, இந்த முகவரி பெட்டி சொல்லுது, இந்த அட்ரஸ் பாக்ஸ் வந்து சொல்லுது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து கிளிக் பண்ணனா இந்த செல் பாயிண்டர் இங்கே வந்துடும். இந்த செல் பாயிண்டர், இந்த பாயிண்ட்டை நாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டரில் நாம் என்ன சொன்னோம், இன்சர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம். ஓகே, தட்டச்சு செய்யும் பொழுது விட்டு விட்டு தோன்றும் நெடும்பட்டை ஒன்று வலதுபுறமாக நகர்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு அங்கே மீனிங் பார்த்தோம். இங்கே இதே அந்த அந்த இன்சர்ட் பாயிண்டர் நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டில் எப்படி சொல்லணும், செல் பாயிண்டர்னு சொல்லணும். இது வந்து ஒரு நுண்ணறையை சுற்றி பளிச்சென்று தெரியக்கூடிய ஒரு செவ்வக வளையம். அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறான்னா செல் பாயிண்டர் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நான் இந்த இடத்துல பாருங்கள், இன்சர்ட் பாயிண்ட் செல் பாயிண்டரை கொண்டு வந்து கிளிக் பண்ணனா செல் பாயிண்டர் இங்கே வந்துடும். ஓகே, இது செலக்ட் ஆகிருக்கும். அப்போ இதனுடைய அட்ரஸ் சொல்லும், நெடுவரிசை E, வரிசை வந்து என்னது 5. அப்போ இங்கே என்ன சொல்லுது, E5ன்னு சொல்லுது. இந்த இடத்துல வைக்கிற என்ன சொல்லுது, பிங்கிற நெடுவரிசையில் 12வது வரிசையில் இருக்குது, அப்போ B12ன்னு சொல்லுது. இந்த இடத்துல வைக்கிற ஜிங்கிற நெடுவரிசையில் 13வது வரிசையில் இருக்குது, G13ன்னு சொல்லுது. அப்போ செல் பாயிண்டர் எந்த முகவரியில் இருக்குதோ அந்த முகவரியை குறிப்பிடுறது தான் இந்த அட்ரஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது மாணவர்களே, நம்மளுக்கு ஆறாவது சொல்லக்கூடியது விரைவு செயற்கூறு வழிகாட்டி, குயிக் ஃபங்க்ஷன் விஜார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறாவது. ஓகே, நாம் செயற்கூறை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த என்னது, இந்த ஃபங்க்ஷன் விஜார்ட். ஓகே, ஆமாம், ஃபங்க்ஷன் விஜார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, விரைவு செயற்கூறு வழிகாட்டி. நாம் வந்து ஃபார்முலாவெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம், இந்த செயற்குறியை கிளிக் பண்ணி
நாம் உடனே ஃபங்க்ஷன் விஜார்ட் டயலாக் பாக்ஸ் தோன்றும். அதில் போய் நம்ம வேணுங்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்க முடியும். இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். மேத்தமெட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபார்முலாஸ் வேணுன்னா மேத்தமெட்டிக்கல் கேட்டகரியில் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வேணுங்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் இதில் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பின்னாடி வரும்போது நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே, விரைவு செயற்கூற பார்த்தோம். அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வதுல வாய்ப்பாட்டு பட்டை, அதாவது உள்ளீட்டு பெட்டி ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் வாய்ப்பாட்டு பட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு பார், இதுதான் வந்து என்னது ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே நுண்ணறையில் நாம் டைப் பண்ணக்கூடியது எல்லாமே எதில் இடம்பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பாரில் இடம்பெறும். இதெல்லாம் கூட 1 மார்க் உங்களுக்கு கேட்டுருவான். இப்போ நுண்ணறையில் ஒரு வேல்யூ கொடுக்குற அப்படின்னா அது எங்கே டிஸ்பிளே ஆகும், ஃபார்முலா பாரில் டிஸ்பிளே ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மாணவர்களே, 8வதாக கொடுத்துருக்கூடியது வடிவூட்டல் பண்புகள், ஃபார்மேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வடிவூட்டல் பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து எல்லாமே நான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு வடிவூட்டல்களை செய்யக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். அதைத்தான் என்ன சொல்கிறான்னா ஃபார்மேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறான். அடுத்தது 9வதாக கொடுத்துருக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்க, 9th, அதாவது பெரிதாக்குதல், ஜூம். ஆமாம், இங்கே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இது வந்து ஜூம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட் பெருசாகும். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது மாறுதுங்களா இங்கே வச்சு ட்ராக் பண்ணும்போது. ஓகே, ஆமாம், இதுக்கு பேர் ஜூம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா உருள் பட்டை, ஸ்கோரல் பார் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸ்கோரல் பார் சொல்கிறான் 10வதா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஸ்கோரல் பார். ஓகே, ஸ்கோரல் பாரில் 2 இருக்குது, வெர்டிக்கல் ஸ்கோரல் பார், ஹரிசாண்டல் ஸ்கோரல் பார். இது வந்து வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய ஸ்கோரல் பார், இது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய ஸ்கோரல் பார். இந்த ஸ்கோரல் பார் பற்றி நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லேயே பார்த்துருக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை 11வது சொல்லக்கூடியது நிலைமைப்பட்டை. ஆமாம், ஓகே, நிலைமைப்பட்டை, ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இங்கே இருக்கக்கூடியது தான் நிலைமைப்பட்டை. ஓகே, இன்சர்ட் மோடில் இருக்குதா, ஸ்டாண்டர்டில் இருக்குதா, எத்தனை சீட் இருக்குது, நீங்கள் எந்த சீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் விளக்கக்கூடியது நிலைமைப்பட்டை. ஓகே, ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் மாணவர்களே இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாம் தெரிஞ்சிட்டோம். ஏற்கனவே பார்த்த மாதிரி நீ ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை புதிதாக உருவாக்கும் போது மொத்தம் 3 சீட்டுகள் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். சீட் 1, சீட் 2, சீட் 3. எக்ஸ்ட்ரா வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம சீட்டை வந்து நாம் உருவாக்கலாம். இந்த சீட்லேயே மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்செர்ட் சீட் கொடுத்தீங்கன்னா சீட் இன்செர்ட் ஆயிரும். அல்லது போய் நீங்கள் இன்செர்ட் மெனுவில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து சீட்டை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு கூட நீங்கள் எத்தனை சீட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீட்டு வேணும் அப்படின்னா, ஏற்கனவே 3 இருக்குது, இன்னொரு 4 சீட்டு வேணும்னா ஓகே, இங்கே நம்பர் ஆஃப் சீட்ஸ் 4ன்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, அதாவது பிஃபோர் கரண்ட் சீட்டா ஆஃப்டர் கரண்ட் சீட்டான்னு கேட்குது. நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற சீட்டுக்கு முன்னாடியே பின்னாடியான்னு கேட்குது. நாம் வந்து முன்னாடின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 3 சீட்டு தான் இருந்தது, இப்போ வந்து எத்தனை சீட் இருக்குது, 7 சீட் இருக்குது. ஓகே, அதை இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்குது. இப்படியெல்லாம் வந்து நாம் சீட்டெல்லாம் சேர்க்க முடியும். ஓகே மாணவர்களே, சரி, அடுத்தது வாங்க நாம் லெசனுக்கு போகலாம். ஓகே, இதையெல்லாம் தான் நம்ம இவ்வளோ நேரம் விளக்கணும். அதனுடைய விளக்கம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓப்பன் ஆஃபீஸ் சன்னல் 3 பகுதிகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கால்க் சன்னல் 3 முந்தைய பாடத்தில் கற்ற சொற்செயலின் சன்னல் 3 போன்று தோற்றமளிக்கும். ரைட்டரில் தட்டை செய்யப்பட வேண்டிய காலியான வெற்றிடம் அதன் பணித்தளமாகும். ஆமாம், ரைட்டரில் தட்டை செய்யப்பட வேண்டிய காலியான வெற்றிடம் அதன் பணித்தளம். ஆனால் கால்கில் பணித்தளம் கட்டங்களுடன் கூடிய நுண்ணறைகளாக இருக்கும். நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்தோம், அது வந்து வெற்றிடமாக இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்கும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டங்களோடு இருக்கும். ஓகே, இதைத்தான் இங்கே வந்து பணித்தளம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஒவ்வொரு அந்த பாயிண்ட்டையும் நம்ம ஒரு 11 பாயிண்ட்ஸ் பார்த்தோங்களா, இது எல்லாமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் சன்னல் 3 பகுதிகள். கால்கின் சன்னல் 3 முந்தைய பாடத்தில் கற்ற சொற்சொல்லின் சன்னல் 3 போன்றே தோற்றமளிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய தலைப்பு பட்டை, ஆமாம், டைட்டில் பார். சன்னல் 3 மேல் பக்கம் தலைப்பு பட்டை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சன்னல் 3 மேல் பக்கத்தை என்ன சொல்கிறோம், நாம் டைட்டில் பார் அப்படின்னு சொல்கிறோம். இது பயன்பாட்டின் பெயரையும் அதன் மூலம் உருவாக்கப்படும் கோப்பின் பெயரையும் காட்டும். ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு ஒரு அட்டவணை சேமிக்கப்படாத நிலையில் கொடாநிலையாக அன்டைட்டில்டு 1 என்ற பெயரிடப்பட்டிருக்கும். நீங்கள் இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு அந்த ஃபைலுக்கு எந்த ஒரு பெயரையும் கொடுக்கலைன்னா அது என்ன பெயரில் இடம்பெற்றிருக்கும், அன்டைட்டில்டு 1ங்கிற பெயரில் இடம்பெறும். பாருங்கள், நாம் வந்து சேவ் பண்ணுறதுனால இது என்ன பெயரில் இடம்பெற்றிருக்கிறது, அன்டைட்டில்டு 1ங்கிற பெயரில் இது இடம்பெற்றிருக்கிறது. இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். அடுத்தது
கோப்பு சேமிக்கப்படும் போது அதன் பெயர் அன்டைட்டில்டு 1 என்பதிலிருந்து கொடுக்கப்பட்ட பெயராக மாறுது. நம்ம ஃபைல் நேம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்டைட்டில்டு 1ங்கிற பெயர் மறைந்து நாம் என்ன பெயர் கொடுக்குறோமோ அந்த பெயர் இங்கே இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே, சேமிக்கப்படும் போது அதன் பெயர் அன்டைட்டில் 1 என்பதிலிருந்து கொடுக்கணும் பெயராக மாறும். ஓகே, இதெல்லாம் வந்து தலைப்பு பட்டை. கட்டுப்பாட்டு பொத்தான், இதை பற்றி நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லேயே பார்த்துருக்கிறோம். தலைப்பு பட்டையின் வலதோரத்தில் 3 கட்டுப்பாட்டு பொத்தான்கள் உள்ளது. ஒன்று சிறிதாக்கு, பெரிதாக்கு, பெரிதாக்குலேயே மீட்டமையும் இருக்குது. அடுத்து க்ளோஸ் பொத்தான். ஓகே, இங்கே இதே தான் சொல்கிறேன். ஓகே, சிறிதாக்கு பொத்தான், பெரிதாக்கு பொத்தான், மீட்டமை பொத்தான், அதே மாதிரி க்ளோஸ். இங்கே வச்சிங்கன்னாவே இது என்னன்னு சொல்லிடும். ஓகே மாணவர்களே, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டிப்பட்டை, மெனு பார், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்த மாதிரியே தான் இருக்கும். ஓகே, ஃபைல் மெனு, ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஒரு புதிய ஸ்ப்ரெட்ஷீட் உருவாக்குறதுனா ஃபைல் மெனுக்கு போகலாம். அதே மாதிரி சேவ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, சேவ் ஆஸு, பிரிண்ட் கொடுக்கறது, இது எல்லாமே ஃபைல் மெனுவில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா எடிட் மெனு. எடிட் மெனு பொறுத்த வரைக்கும் நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்த மாதிரியே தான். ஒரு பர்டிகுலர் டேட்டாவை கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, அன்டு, ரீடு, அதேமாரி ஒரு பர்டிகுலர் நெடுவரிசையில் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணுறது. ஓகே, இந்த வசதி எல்லாமே பார்த்தீங்கன்னா எடிட் மெனுவில் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு மெனுவை இங்கே வந்து விளக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வியூ பார்த்தீங்கன்னா கால்கின் பணிச்சூழலை மாற்றி தோன்ற செய்ய பயன்படும் கட்டளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வியூ மெனு அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களுக்கு என்னென்ன இங்கெல்லாம் டிஸ்பிளே ஆகணும், டூல் பார் வேணுமா, ஃபார்முலா பார் வேணுமா, ஸ்டேட்டஸ் பார் வேணுமா, காலம் ரோ கெட்டர்ஸ் வேணுமா, இது நேவிகேட்டர் வேணுமா, எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வியூ மெனுவில் போய் நாம கொடுத்துக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இன்சர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நுண்ணறை இன்சர்ட் பண்ணுறீங்களா, காலத்தை இன்சர்ட் பண்ணுறீங்களா, ரோ இன்சர்ட் பண்ணுறீங்களா, ஃபங்க்ஷன் இன்சர்ட் பண்ணுறீங்களா, அதே மாதிரி சார்ட் இன்சர்ட் பண்ணுறீங்களா, எல்லாமே இந்த இன்சர்ட் மெனு மூலமாக தான் போய் நாம் கொடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், இன்சர்ட் மெனுவில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வேணுங்கிறத கொடுத்துக்க முடியும். ஓகே, செல், ரோ, காலம் எல்லாமே, சீட்டு எல்லாமே நாம் இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நம்ம பார்க்கக்கூடியது ஃபார்மெட்டு. உரை மற்றும் நுண்ணறைகளை வடிவூட்டம் செய்ய பயன்படும் பல்வேறு கட்டளைகளை கொண்டுள்ளது. ஆமாம், இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், வடிவூட்டம் செய்யறதுக்காக ஃபார்மெட்டுங்கிற மெனு பயன்படுகிறது. செல், ரோ, காலம், சீட்டு எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து வடிவூட்டல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்பர் கேஸா, லோயர் கேஸா, அலைன்மெண்ட்டா, எல்லாமே நாம் இதில் ஸ்டைல் கொடுக்குறதா எல்லாமே இதில் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது டூல்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெல் செக்கு, ஒரு டாக்குமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணி வைக்கிறது, அதே மாதிரி மேக்ரோ, இது எல்லாமே இதில் வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்த மெனு பார்த்தீங்கன்னா டேட்டா. ஓகே, ஆமாம், டேட்டாங்கிற மெனு. வரிசையாக்கம், வடிகட்டல், கூட்டுத்தொகை, செல்லுபடியாக்குதல் போன்ற தரவு கையாளுகை பயன்படும் கட்டளைகளை இது கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டேட்டாவில் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், வரிசைப்படுத்துறது, ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, வேலிடேஷன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து டேட்டாங்கிற மெனுவில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே விண்டோ. இது பார்த்தீங்கன்னா நீ விண்டோ, அதாவது க்ளோஸ் விண்டோ, ஸ்பிளிட் அண்ட் ப்ரீஸ், இது எல்லாமே இதில் இடம்பெற்றிருக்கும். விண்டோன்னு ஒரு மெனு இருக்குது. ஓகே, நீ விண்டோவா, க்ளோஸ் விண்டோவா, ஸ்பிளிட் பண்ணுறதா, ப்ரீஸ் பண்ணுறதா, அதாவது நீங்கள் எந்த விண்டோவில் இருக்கிறீங்க எல்லாமே இந்த விண்டோவில் போனீங்கன்னா தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஹெல்ப். ஏற்கனவே நான் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்த மாதிரி இதை பற்றி உங்களுக்கு அனைத்து உதவிகளும் இந்த ஹெல்ப்புங்கிற மெனுவில் இடம்பெற்றிருக்கும். அதுக்கு எப்போன்னு கிளிக் பண்ணலாம், அல்லது ஓப்பன் ஆஃபீஸில் போய் ஹெல்ப்னு கொடுத்தாலும் உங்களுக்கு இது இடம்பெறும். இதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஓப்பன் ஆஃபீஸ் கால் பற்றி வேணுங்கிற வசதி இதில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து மாணவர்களை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதில் இருக்குதுங்கிறா, அதாவது பட்டிப்பட்டையில் இருக்கக்கூடியது எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறான். அடுத்து மாணவர்களை கருவிப்பட்டை, டூல் பாரில் நம்ம ஏற்கனவே ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்த மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் டூல் பார், ஃபார்மட்டிங் டூல் பார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வாய்ப்பாட்டு பட்டை, ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு டூல் பாரில் ஃபைல், எடிட், டேட்டா ஆகிய பட்டிப்பட்டியில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் கட்டளைகள் இதில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தெளிவாக கொடுத்துருக்குறாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, அதாவது வடிவூட்டல் கருவிப்பட்டை, இதில் வாய்ப்பாட்டு பட்டை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை மாற்றிக்கிங்க. ஓகே, இதுதான் வாய்ப்பாட்டு பட்டை, இது வந்து வடிவூட்டல் பட்டை. இதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து ஸ்டாண்டர்டு டூல் பார், இது வந்து ஃபார்மட்டிங் டூல் பார். ஓகே, இதான் வந்து ஃபார்முலா பார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஓகே, எங்கள் புக்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் மாற்றிக்கிங்க. ஓகே, நீங்கள் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக எழுதிக்கிங்க. வாய்ப்பாட்டு பட்டை ஏற்கனவே நாம்
அதில் அதை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். ஓகே, செந்தர கருவிப்பட்டை நாம் சொல்லியிருக்கிறோம். செந்தர கருவிப்பட்டைங்கிறது ஃபைல் எடிட்டில் என்ன இருக்குதோ அத்தனை விஷயங்களும் இதில் இடம்பெற்றிருக்கும். ஓகே, அதைத்தான் கொடுத்துருக்குறாங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா வடிவூட்டல் கருவிப்பட்டை. இதில் பாண்ட் ஸ்டைலு, சைஸ் மாற்றுறது, கலரை மாற்றுறது, அலைன்மெண்ட் மாற்றுறது, ஃபார்மேட் பண்ணுறது, இது அத்தனையுமே எதில் இருக்கும்? இந்த ஃபார்மேட்டிங் டூல்பாரில் இடம்பெற்றிருக்கும். அடுத்த மாணவர்களை உங்களுக்கு கொடுத்துருக்கூடியது வாய்ப்பாட்டு பட்டை. நம்ம ஏற்கனவே சொன்னால் இதில் ஃபங்க்ஷன் விஜார்டு, அதே மாதிரி என்னென்ன இன்புட் லைன் கொடுக்கக்கூடிய இது எல்லாமே இந்த வாய்ப்பாட்டு பட்டையில் இடம்பெற்றிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கூடிய நேம் பாக்ஸு, இது வந்து ஃபங்க்ஷன் விஜார்டுங்கிற அந்த பணிக்குறி சொல்லக்கூடியது. இது வந்து சிக்மா குறியீடு சம் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடியது. இது வந்து நம்ம என்னெல்லாம் இன்புட் கொடுக்குறோமோ, அதாவது நுண்ணறையில் கொடுக்குறோமோ அதெல்லாம் நுண்ணறையில் கொடுக்குறோமோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, அதைத்தான் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறான். ஓகே, அடுத்தது செயற்கூறு வழிகாட்டி ஃபங்க்ஷன் விஜார்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. கூட்டல் பொத்தான சொல்லியிருக்குது. அதே மாதிரி இன்புட் லைனையும் சொல்லியிருக்குது. இங்கே இதுதான் வந்து என்ன சொல்கிறான், இன்புட் லைன் அப்படின்னு சொல்லக்கூடியது வச்சுன்னா அதே சொல்லிடும். ஓகே, இது ஃபங்க்ஷன், இது வந்து சம் பண்ணுறது, இது வந்து ஃபங்க்ஷன் விஜார்டு, இது வந்து நேம் பாக்ஸ், அதைத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே மாணவர்களே, அடுத்தது பார்த்தீங்கன்னா திரையுருளல் பட்டை. ஏற்கனவே சொன்ன மாதிரி திரையுருளல் பட்டை, வெர்டிகல் ஸ்கோர் பார், ஹரிசாண்டல் ஸ்கோர் பார் நம்ம சொல்லிட்டோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வரிசை, நெடுவரிசை, நுண்ணறை மற்றும் நுண்ணறை சுற்றி. ஓகே, வரிசை, நெடுவரிசை, நுண்ணறை மற்றும் நுண்ணறை சுட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, இதை பற்றி நாம் உங்களுக்கு அடுத்த வகுப்பில் வந்து இதை பற்றி நாம் பார்க்கலாம் மாணவர்களே. இந்த பாடத்தினுடைய முதல் பகுதியை வந்து நாம் இத்துடன் முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.